காங்கிரஸை பொறுத்தவரை அரசியல் கணக்குகளை விட தேசிய முக்கியத்துவம் தான் மிக முக்கியமானது. தேச பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்பதனால் தான் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக இந்த காக்ரோச் பார்ட்டி நம்முடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துவதற்கு முன்பாக நாங்கள் சபாநாயகரிடமும் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற விவகார அமைச்சரிடமும் இந்த மாதிரி ஒரு நீட்டு பிரச்சனை இருக்கு, இதை பேசணும்னு கேட்டோம். அவங்க சரியா பதில் அளிக்கல. அதன் பிறகு காக்ரோச் பார்ட்டியுடைய அந்த போராட்டத்தில் இவர்கள் செய்த தவறுகள் என்னன்னு சொன்னா, அவர் சோனம் வாங்சு அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். அது மாணவர்களை அந்த நேரத்திலையும் லேசா தடியடி நடத்தி இவரை தனியாக கொண்டு போய் அப்புறப்படுத்தி கொண்டு போனார்கள். அவருக்கு மருத்துவமனை கொண்டு போனாங்க. அதற்கு பிறகு மேலும் போராட்டம், இந்த எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற வேலையை பாஜக தொடர்ந்து செய்துன்னு அவங்க சொல்லிட்டே வரேன். அடுத்து அந்த போராட்ட குழுவினர் மிகப்பெரிய போராட்டம் செய்தார்கள். அவர்களையும் கலைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். இந்த காரணத்தினால, எந்த காரணத்தினால, சோனம் வாங்சோ கொண்டு போய் மருத்துவமனையில் வச்சதுனால பாராளுமன்றத்தை நோக்கி போறோம்னு சொன்னாங்க. 22 நாள் அந்த செய்யலை. பாராளுமன்றத்தை நோக்கி போறோம்னு சொல்லியோ, பிரதமர் வீட்டுக்கு போறோம்னு சொல்லியோ, அல்லது உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு போறோம்னா அவங்க எடுக்கல. இருந்த இடத்துல உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதை பல்வேறு கட்சிகள் பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது இவர்கள் பாஜக பார்த்துருக்கணும், பார்க்கல. பிரச்சனை எதன் எதிராக இருக்கு? பாஜகவுடைய அமைச்சருடைய தவறு அல்லது பாஜக அரசினுடைய தவறு. இது 1 வருஷம் 2 வருஷம்ல தொடர்ந்து நடக்குது. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு நன்றாக தெரியும், குஜராத்தில் பெரும்பாலானவர் 770 மார்க் முழு மார்க் வாங்கிட்டாங்க. குஜராத்துடைய கல்வித்தரம் நமக்கு தெரியும், தமிழகத்தோட ஒன்று பெரிய கல்வித்தரமா இல்லை. அப்படி இருக்கக்கூடிய குஜராத்தில் என்ன நடந்துச்சுன்னா, பெரும்பாலான 700 அப்பவே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதையும் கிடப்புல போட்டாங்க. அதை நாங்க ஆராயிரோம், சோதனை பண்றோம்னு சொல்லி பெருசாவிட்டோம். அடுத்து 2025, நான் சொல்ல 24, 25, 25 இதே மாதிரி வினாத்தாள் கசிவு, இதே பிரச்சனைகள், அதையும் அவர்கள் சரி செய்யல, மூடி மறைத்தார்கள். இப்ப இந்த ஆண்டு 26ல் இதே வினாத்தாள் பிரச்சனையில அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். பாஜக நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், வினாத்தாள் கசிவு உண்மைதான், மீண்டும் நாங்கள் இன்னொரு தேர்வு நடத்துறோம்ங்கிறாங்க. இன்னொரு தேர்வு நடத்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எளிய நடுத்தர மக்களுக்கெல்லாம் அந்த தேர்வுக்கு தயார் பண்ணுறது மட்டுமல்ல, அந்த இடங்களுக்கு போகிறது, அந்த பரீட்சை எழுதுறது, இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி பரீட்சை எழுதினாலும் கூட அப்பொழுதும் வினாத்தாள் கசிவு என்பது வந்துருச்சு. அப்போ 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, இந்த தேர்வு நடத்தக்கூடிய விதம் மோசமாக இருக்கு. அதை விட கோச்சிங் சென்டர் என்பது பாஜகவுடைய ஆதரவாளர்களால் நடத்தப்படுவது. இந்த கசிவு என்பதும் பாஜக ஆதரவாளர்களால் தான் வெளியே போகுது. அதுல பல்லாயிரம் கோடி அவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பதை தான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சொல்லிக் கொண்டே. நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ரைட். இப்ப கேட்கிற கேள்வி, நேற்றும் இன்றும் தான் அந்த வார்த்தை வந்திருக்கு. அதுவும் சபாநாயகர் முந்தா நாள் போய் நம்முடைய பாராளுமன்றத்திலேயே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேர உட்கார்ந்து பேசுறாரு. அதுக்கே பதில் இல்லை. நான் கேட்டு சொல்றேன், யார ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் வாங்க இல்லையா, எங்க தலைமையை கேட்டு சொல்றேன். இவருக்கு சபாநாயகருக்கு என்ன தலைமையை கேட்கணும்? அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். இல்ல நான் அரசை கேட்டு சொல்றேன்னு சொன்னார். அது முந்தா நாள். இப்ப நேத்து முந்தா நாளும் இந்த போராட்டம் வெடித்த பிறகுதான் யார் வர்றா? அமைச்சர் ஜிதேந்திர பிரசாத் ராகுல் காந்தி அவர்களை பார்க்க வர்றாரு. அவரை கைது பண்ணாங்க இல்லையா கல்வியாளர் சோனம் வாங்சுக்கு. அதன் பிறகுதான் பிரச்சனை இன்னும் பெரிதாகுது. அதுவரை இது போராட்டம் ஜந்தர் மந்தர்ங்கிறது டெய்லி போராட்டம் நடக்கும். இது போராட்டம் இல்லாத நாளில் யாராவது போராட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதை வீரியமாக்கியது, இதை ரொம்ப பெருசா ஆக்கின வேலையை பாஜக பண்ணுது. முதல் நாளே பாராளுமன்றம் கூடுவதற்கு 2 நாளைக்கு முன்னையும் முதல் நாளும் மற்ற கட்சிகளும் காங்கிரஸும் இதை கையில் எடுக்கணும், இதை பேசணும்னு சொல்றாங்க. இவ்வளவு ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசுறதுக்கு அனுமதிக்கல. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நாங்க பேச வர்றோம் சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? நாங்க இத நடவடிக்கை எடுக்கங்கறாங்க. இவ்வளவு நாளா இத பத்தி தெரியாத ஒரு பிரதமர் என்ன ஆயிட்டாரு? தேர்வு மோசடியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை. இவ்வளவு நாளா ஒரு நாளும் சொல்லல. நம்ம கேட்டதும் நம்மளுடைய கோரிக்கை அதுதானே. 25 2024 25 இந்த 26வது வருஷம் இவ்வளவு நடந்துச்சுல, வாங்சு கைது பண்ணாங்க இல்லையா, கசிவு நடந்துச்சுல்ல. அது மட்டும் இல்ல, இந்த தேர்வை திரும்பவும் எழுத சொன்னாங்க இல்லையா, ஒரு நாளும் பிரதமர் வாய் திறக்கவில்லை. அப்படின்னு சொன்னா அவருக்கு இந்த நீட்டு தேர்வை பத்தி விளக்கம் தெரியாதா? கோச்சிங் சென்டர் தெரியாதா? அல்லது இந்த மாதிரி கசிவு பண்ணதா அவருக்கு உண்மை தெரியாதா? அவர் சொல்றாரு பாருங்க, தேர்வு மோசடியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை. எப்ப சொல்றாரு? இன்னைக்கு சொல்றாரு. ஏன் சொல்றாரு?
பிரச்சனை பெரிதாச்சுன்னா விவசாயிகளுடைய போராட்டத்தை நாங்க ஒரு கமா புல் ஸ்டாப் கூட மாற்ற மாட்டோம்னு சொன்னவங்க எப்படி மாத்தினாங்க? அந்த போராட்டம் வந்து மோசமாகி பல நூறு பேர் செத்து அதன் பிறகு மக்களுக்கெல்லாம் பல பிரச்சனைகள் உருவாக்கப்பட்ட இப்பதான் நான் சொல்றேன், தன்னெழுச்சியா நடந்த விவசாய போராட்டத்தை ஏன் ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் அன்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை வந்து கடப்புல போட்ட மாதிரி நாங்க இது மேல இது நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னாங்க. அதுதான் தேர்தலுக்காக தங்களை தயார்படுத்தி அந்த போராட்டத்தை நிறுத்தினார்கள். இதுதான் பாஜகவுடைய வேலை. தேர்தலுக்காக காங்கிரஸ் அல்ல. அதனால மக்களுக்காகத்தான் காங்கிரஸ். இந்த வேலையை மட்டும் செய்யல. அவங்க தொடர்ந்து வந்து இது போன்ற பெரிய பிரச்சனைகளை வரும்போது கவனிப்பதே இல்லை. இது முதல் இல்லை. எந்த பிரச்சனை மணிப்பூரா இருக்கட்டும், எத்தனை 100 நாட்களுக்கு பிறகு பிரதமர் போனாரு. எவ்வளவு நாள்? மணிப்பூர் என்ன லண்டன்லயா இருக்கு? உலகம் முழுக்க சுத்தக்கூடிய பிரதமருக்கு மணிப்பூருக்கு போக தெரியாதா? இத்தனை நூற்றுக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்களே, போக தெரியாதா? அக்னிவீர் திட்டத்துல அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு, பல பேர் செத்து போனாங்களே, அதை பத்தி அவர் பேசல. எந்த பிரச்சனையும் அவர் பேச மாட்டாரு. பிரச்சனை பெரிதானா மட்டும்தான் அவர் பேசுவாரு. அவர் மக்களுக்கானவர் இல்ல, மங்கி பாத்துக்கானவர். மாணவர்கள் யாரு? இந்திய மக்கள் தானே. அவர்கள் பாதிக்கப்பட்டால் அரசியல்வாதி தானே வரணும். ஒரு மாணவர் போராட்டம் தானே காங்கிரஸ் ஆட்சியை கீழே இறக்கி திமுக ஆட்சியை கொண்டு வந்துச்சு. அதனால அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகுல் காந்தி அவர்கள் 2019 தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து என்ன சொன்னாங்க? அப்ப 2 வருஷமா தமிழ்நாட்டு மக்கள் நீட்டில் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். நீட் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதிகமாக இங்கே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல். அரியலூர் மாணவி செத்து போனாலும் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு எதை சொன்னார் ராகுல் காந்தி? நாங்கள் வந்தால் நிச்சயமாக வந்து எந்த மாநிலம் வந்து விரும்பலையோ அவங்களுக்கு நீட் இல்லைன்னு சொன்னார். அன்றைக்கிலிருந்து இந்த தவறுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு நீட் விஷயத்தில். அதுக்கு தான் நாம் என்ன சொல்கிறோம், தமிழ்நாடு அரசுடைய 12 வருஷம் படிக்கிறான்ல +2, அவன் மாணவன் மார்க் வாங்குறான்ல, அந்த அடிப்படையில் செஞ்சு அந்த நீட்டுக்கோ இந்த எக்ஸாமுக்கோ வேலை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த 7.5 விழுக்காடு சொன்னோம் இல்லையா, கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு ஆள் தான் தொடர்ந்து 2.5 விழுக்காடு அந்த ஆட்சி கொடுக்கணும்னு சண்டை போட்டேன். நான் 7.5% நீட்டு விலக்கு இந்த மாதிரி கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க. அவரு இந்த நீட்டு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தார். அதுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் செஞ்சாருன்னு வச்சுக்குவோம். ஆனால் 2% கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் நான் போய் போராடி இருக்கேன். அந்த 2% கொடுக்கல. எது கொடுக்கல? பாண்டிச்சேரி 10% கொடுத்துட்டாங்க. அந்த 2%க்காக தொடர்ந்து இதே பல ஊடகங்களை நான் தான் பேசுவேன், போய் அமைச்சர்கள்லாம் பார்ப்பேன், நடக்கல. ஆனால் இந்த முறை இந்த ஆட்சி வந்த உடனே நான் நேர போய் சொன்னேன். போன வாரம் முதலமைச்சருடைய கூட்டத்தில் கொள்கை அளவில் அந்த 2% மக்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஒரு மாநிலத்துக்குள்ள நடக்கிறதுல பாதிக்கப்படுறவங்க இங்கே உள்ள மக்கள் தான். இது அப்படி இல்லை. குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் செய்யக்கூடிய அநீதி அல்லது மற்ற வட மாநிலங்கள் செய்யக்கூடிய அநீதி தென் மாநில மக்களை பாதிக்குது. இதனாலதான் ஒரு மாநிலமே ஒரு சரியா நடத்த முடியல. நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப அகில இந்திய அளவில் இந்த தேர்வு எப்படி நடத்த முடியும்? அப்ப அகில இந்திய தலைமை என்ன செய்யணும்? பிரதமர் என்ன செய்யணும்? அவங்க நடத்திங்கப்பான்னு சொல்லணும். இல்லைன்னா +2 மதிப்பெண் அடிப்படையில் இவ்வளவு காலமா பிரச்சனை இல்லாம வந்திருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை சார். 12 வருஷம் அவன் படிக்கிறான். அந்த படிப்பை வச்சு பண்ணணும். ஏன் இந்த நீட்டு மூலமா இத்தனை 1000 கோடி, இத்தனை லட்சம் கோடி வீணா போகுது? இத்தனை பேர் கசிவுனால எவ்வளவு உண்மையான மாணவர்கள் பாதிக்கப்படுறான்? நான் கேட்கிறேன். நான் இப்போ கூட கேட்கிறேன். 20% கூட கிராமப்புற அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி கொடுக்கணும். நான் இந்த 2% கூட இந்த ஆட்சியாளருக்கு நான் சொல்றது, 7% அரசு பள்ளி கொடுத்துட்டீங்க. இந்த 2% எப்படின்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிக்கு நீடிச்சாரு. அது மாதிரி இந்த 2 விழுக்காட்டை நீங்க என்ன செய்யணும்னா அரசு உதவி பெறும் பள்ளிக்கு கொடுங்க. அதனால செஞ்சீங்கன்னு சொன்னா நல்லது என்பதை ஆட்சிக்கு நான் வந்து ஒரு கோரிக்கை அரசு பள்ளி தான்